பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகைப்பாட்டியல் அதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான பகுதி, மிக முக்கியமான பகுதின்னு நம்ம சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் அ கிளாசிஃபிகேஷன். வகைப்பாட்டியல் பொறுத்த மட்டும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆன் த வே அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதில் முக்கியமான ஆள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ் மாடர்ன் டாக்ஸானமியில் முக்கியமான ஆள் கரோலஸ் லின்னேயஸ் தான், கார்ல் லின்னேயஸ். அவர் எழுதின புக்குக்கு பேர் என்ன பேருனா சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்கிறாரு. சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்கு எழுதின அந்த தருணத்தில் அவர் என்ன பகுதிகளை ஆராய்ச்சி பண்ணார் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவரிங் பிளான்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். ஃப்ளவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணார், அதனுடைய வகைப்பாட்டியல் ஆராய்ச்சி பண்ணார். ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷனை இனிஷியேட் பண்ணவர் அவர் தான். இன்று வரை நிலைத்து இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் தான், கன்ஃபார்மாக அது ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் தான் இன்று வரை நாம் பயன்படுத்தக்கூடியது. பை நாமினல் நாமன்குலேச்சர், அதாவது இரு சொல் பெயரிடு முறை, அதான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இரு சொல் பெயரிடு முறை தான் பயன்படுத்திக்கிறோம். அது முக்கியமான ஆள் கரோலஸ் லின்னேயஸ் தான். இன் 1735 டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷனா எதெல்லாம் வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளான்டே, அப்போ டூ கிங்டம் எழுதலாமா? ஒன்று பிளான்டே, இன்னொன்று அனிமேலியே. பிளான்டே மற்றொன்று அனிமேலியே. இங்கே எழுதி போட்டிருக்க பாருங்க, பிளான்டே இன்னொன்று அனிமேலியே. அப்போ இரண்டு உலகமாக வகைப்படுத்தியவர் கார்ல் லின்னேயஸ். எழுதின புக்கு சிஸ்டமா நேச்சுரே. எதை சார்ந்து அதிகமாக ஃப்ளவரிங் பிளான்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். அதுவும் ஃப்ளவரை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணார். பிகாஸ் ஆஃப் அதில் தான் என்ன இருக்குது, போலன் கிரெயின்ஸ் அண்ட் ஸ்டிக்மா அப்படிங்கிறது இருக்குது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், மூன்று உலகம் அப்படிங்கிறது எதெல்லாம் வருது அப்படின்னா, மூணு முக்கியமான உலகம். ஒன்று புரோட்டிஸ்டா, அப்புறம் நேராக ரெண்டு விஷயம் தெரியும், நமக்கு நல்லா தெரியும், அதை ஷார்ட்டாக எழுதி போட்டுறேன். பிளான்டே, இன்னொன்று அனிமேலியே. இப்போ புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியே. அப்போ மூணு விதமாக பிரிக்கிறாங்க. யார் அந்த சயின்டிஸ்ட் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். 1860 எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாரு, அந்த மூணு உலகத்தை பெறுகிறார். எர்னஸ்ட் ஹேக்கலுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, முதல்ல யூனிசெல்லுலர் யூகாரியாட்டை அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். ஒரு செல் யூகாரியாட்டுகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா தான். எதை சொல்லுவோம்? புரோட்டிஸ்டா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிசெல்லுலர் யூகாரியாட்டுகள். ஒரு செல்லில் யூகாரியாட் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறாரு யார்? எர்னஸ்ட் ஹேக்கல். எந்த இயர்? 1860 கண்டுபிடிக்கிறாரு. உங்களுக்கு சயின்ஸை பொறுத்த மட்டும் தெரியும், ரிப்பீட்டட் இயர்ஸ் தான் கேட்பாங்க. அதில் முக்கியமானது 1928 ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய சயின்டிஸ்ட் யார்? 1928 முக்கியமான சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நம்ம பார்த்துருக்குறோம். எது சார்ந்து ஆராய்ச்சி பண்ணவர்? எஃப் வச்சு சொல்ல வேண்டியதுதான், ஃபங்கை தான். ஃபங்கைன்னா என்னது சொல்கிறோம்? பூஞ்சைகள் தான். பூஞ்சைகளில் முக்கியமான பூஞ்சை எது? பென்சிலின்னா என்ன? மருந்துகளின் ராணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இயரை வச்சே நம்ம ஒரு சயின்டிஸ்டோடைய முழு ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்ல தெரியும். 1928 ஒன்று அது கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. 1665 அப்படிங்கிற இதுவும் ஒரு முக்கியமான இயர் தான். காரணம் என்ன? செல்லை கண்டுபிடிச்ச ராபர்ட் ஹூக். சரியா? ரெண்டு முக்கியமான இயர். அதில் இன்னொரு முக்கியமான இயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எதுன்னு பாருங்க, 1969. இந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிங்டம். யார் கண்டுபிடிச்சது? எஸ்.ஆர்.ஹெச். விட்டேகர். அப்போ இயர் பார்த்தீங்கன்னா 1969 ஆர்.ஹெச். விட்டேகர். மூணு முக்கியமான இயர் மைண்டில் வச்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இது ஹிஸ்ட்ரி கிடையாது. ஹிஸ்ட்ரி நம்ம என்ன செய்யணும்? நிறைய இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், நாட்களை ஞாபகம் வச்சுக்கணும், மந்த்து ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய இருக்கும். ஆனால் சயின்ஸை பொறுத்த மட்டும் சில முக்கியமான வருடங்களை நம்ம நினைவில் நிறுத்திக்கிட்டால் போதும். அதில் முக்கியமானதாக என்னது? இதுதான். மற்றபடி இதெல்லாம் தேவையா சார் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு க்ரானாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவோம், ஒரு வரிசைப்படுத்துக்க மாதிரி, யாருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தவிர இந்த இயரை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். இந்த இயர் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இயர் தெரியும். 7ல் ஒருத்தர் க்ரானாலஜிக்கல், அடுத்து 8ல் ஒருத்தர், அடுத்து 9ல், அதுக்கப்புறம் 9ல் கொஞ்சம் பேக் சைடில், அப்புறம் 20th செஞ்சுரியில் அதிக ஆராய்ச்சி போயிருக்கு இல்லையா? 20ஆம் நூற்றாண்டு தான் அதிக ஆராய்ச்சி. அதனால தான் அடுத்தடுத்து வந்துடுது பாருங்கள். இதுலேருந்து எவ்வளோ கேப் பாருங்கள், எவ்வளோ இடைவெளி பாருங்கள்.
ரொம்ப வருடங்களாக இருக்குது இல்லையா? அப்போ பாருங்கள், இதுலேருந்து இதில் கேப் அதிகம். அப்போ 7, 8, 9ல் 3, அதில் 38, 69, 77. இதில் முக்கியமான வருடம் சொல்லியிருக்கிறோம் 1969 தான். இந்த கிரானாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2வது கிங்டம் 1735, 3வது கிங்டம் 8, நடுவில் 8 வர்ற மாதிரி, 4th கிங்டம், 5th கிங்டம், 6th கிங்டம், நடுவில் என்ன வருது? 9th வருது. அப்படின்னா என்ன செஞ்சுரி? 20ஆம் நூற்றாண்டு, சயின்டிஸ்டுகளின் பொற்காலம், அறிவியல் அறிஞர்களின் பொற்காலம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 20th century தான். அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். எதெல்லாம் 4 கிங்டம்? நமக்கு ஏற்கனவே 3 தெரிஞ்சுது. எதெல்லாம் தெரிஞ்சுது? புரோட்டிஸ்டா தெரிஞ்சது, பிளான்டே நமக்கு நல்லாவே தெரியும், அனிமேலியும் நல்லா தெரியும். அப்போ எதை சேர்க்குறாங்க? மொனிராவை சேர்க்கக்கூடிய பகுதியாக தான் மொனிரா இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலி, இதுதான் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 4 உலக வகைப்பாடு. யார் பண்ணுறாங்க அப்படின்னா கோப்லாண்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். கோப்லாண்டுங்கிற சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாரு? 4 உலகமாக சொல்கிறார் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் சொல்கிறாரு மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலி, 4 உலகம். 5 உலகம் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். இதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலி, 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இங்கே எழுதி போட்டிருக்கேன் தான். அதை அப்படியே ஷார்ட்டாக சொல்கிற பாருங்க, நோட் பண்ணுறேன். மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலி. மற்றதெல்லாம் இல்லாத ஒன்று இருக்குது. அது என்னது? எஸ், ஃபங்கை தான் இருக்குது. அதை மட்டும்தான் எஸ்பெஷலாக ஆட் பண்ணுறாரு. யார்? ஆர்ஹெச் விட்டேகர். எந்த இயரில்? 1969. ஓகே சார், 6 கிங்டம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா இருக்குது. 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இந்த 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பை கால்வோஸ் அண்ட் வீலிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு எதை பிரிக்கிறாங்க அப்படின்னா மொனிராவை பிரிக்கிறாங்க. மொனிரா இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். மொனிராவை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆர்கி பாக்டீரியா, இன்னொன்று யூ பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியாக்கள் மற்றும் யூ பாக்டீரியாக்கள். அப்போது ஆர்கி பாக்டீரியா 1, யூ பாக்டீரியா 2, மொனிரா 3, புரோட்டிஸ்டா 3. இதை தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இது சேர்க்கக்கூடாது. மொனிரா, புரோட்டிஸ்டா 3, ஃபங்கை 4, பிளான்டே is 5 and animae is 6. அப்போ 1 is archaebacteria, second one is eubacteria, protista, fungi, plantae, animae. அப்போ 6 kingdom classification. அப்போ இப்படி எழுதலாமா? archaebacteria, eubacteria, அதுக்கப்புறம் protista, fungi, plantae, last one is animae. இல்லையா? இந்த 6 கிங்டமை கிளாஸிஃபை பண்ணவர் அவர் பேர் கால்வோஸ் அண்ட் வீலிஸ். இப்போ ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? என்ன நிறைய சயின்டிஸ்ட் நேம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய வகுப்பில் நிறைய சயின்டிஸ்ட்டை பார்த்துட்டோம். வானம் நீல நிறமாக தொடர்ந்து டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். சர் சி வி ராமன் தான். அவரை பேஸ் பண்ணி தான் நம்ம நேஷனல் சயின்ஸ் டேன்னு கொண்டாடுறோம் இல்லையா? டெம்பர் டே அப்படின்னா ஆகஸ்ட் 20 இல்லையா? யாரை கௌரவிக்க மூலமாக? நரேந்திர டபால்கர் அப்படிங்கிறது. விக்யன் மந்திர்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். யார்? எஸ்எஸ் பட்னாகர் ஞாபகம் வரும். எஸ்எஸ் பட்னாகர் அவர் என்ன ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா டெம்பிள் ஆஃப் நாலேஜ்னு ஒன்று உருவாக்குறாரு. சிஎஸ்ஐஆரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். சிஎஸ்ஐஆரில் ஒரு ஹெட்டாக இருந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான சயின்டிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ராபர்ட் ஹூக் பார்த்துருக்குறோம், ராபர்ட் ப்ரௌன் பார்த்துருக்குறோம், ஆண்டன் வான் லீவன் ஹாக் பார்த்தாச்சு, எட்வர்ட் ஜென்னர் பார்த்தாச்சு, பேட்சன்ங்கிறத பார்த்துருக்கோம். பேட்சன்ங்கிறது எதனுடைய ஃபாதர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது ஜெனட்டிக்ஸுங்கிற வார்த்தையை காயின் பண்ணவர் தான் பேட்சன். ஃபாதர்னு சொன்னாங்கன்னா எது சொல்லணும்? கிரிக்கர் ஜோஹன் மெண்டல். அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் யார்? ஜோஹன்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. ஒன் மோர் திங் இம்பார்ட்டன்ட், நியூக்ளிக் ஆசிட் தானே டிஎன்ஏ இல்லையா? அதை ஆல்டர் பண்ணவர் ஆல்ட்மேன். நீங்கள் வச்சுக்கணும். நியூக்ளிக் ஆசிட் என்ற பதத்தை மாடிஃபை பண்ணவர், மாற்றி அமைத்தவர். அப்போ நியூக்ளின்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? நியூக்ளின். அது வரைக்கும் நியூக்ளின் தான், நியூக்ளியஸ் கூட கிடையாது, நியூக்ளின். அது அமிலம்னு ஒரு குரூப் இருக்குது.
அப்படின்னு சொன்னவர். அதாவது அமிலம்னா எது சேர்ந்துருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாஸ்பேட் சேர்ந்தால் அது பேர் அமிலம். அமிலம் சேர்ந்ததுனால நியூக்ளிக் ஆசிட்னு ஆல்டர் பண்ணவர் ஆல்டமேன். நீங்கள் அவசியம் ஆல்டமேன் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் இல்லையா? அப்போது சயின்டிஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சயின்டிஸ்ட்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு மைண்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். 2 கிங்டம் உங்களுக்கு ஞாபகம் தேவையில்லை, பிகாஸ் ஆஃப் சிஎல்னு ஞாபகம் வந்துடும். 3 கிங்டம் ஞாபகம் வச்சுங்க. விக்கல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. விக்கல் 3 விக்கல் 3 விக்கல் எடுக்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபுட்டை வேகமாக சாப்பிட்டீங்கன்னா 3 தடவை விக்கல் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ 3 கிங்டம் பை ஹெக்கல் அப்படிங்க ஞாபகம் வரும். 3 விக்கல் 3 ஹெக்கல், அவ்வளோதான். 4 கிங்டம் ஒவ்வொரு மனிதனும் ஈச் அண்ட் எவரி ஒன் ஹியூமன் பீயிங் பிளேஸ் த பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 மரமாச்சும் நடணும். அப்படி தானே? குறைஞ்சது 4 மரம் நடணும்னு இயற்கை சொல்லுது. இயற்கை ஆர்வலர்கள் சொல்கிறாங்க, சமுதாயம் சொல்கிறாங்க, பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க. 4 மரமாக நான் 4 கிங்டம் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பை கோபலாண்ட். பிளான்ட்டுங்கிறது ஞாபகம் சொல்லலாம். வார்த்தைகள் வேறு இருக்கும். பிளான்ட்டுங்கிறது அப்படியே எக்ஸாமில் பிளான்ட்டுன்னு எழுதக்கூடாது. கோபலாண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வார்த்தை தான் கோபலாண்ட். 5 கிங்டம் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆர்கச்சுட்டு. 6 கிங்டம் கால் ஓஸ் அண்ட் வீலிஸ். இப்போ 6 லட்சத்தில் ஒரு கார் வாங்குறீங்க. கவர்மெண்ட் வேலை போய் என்ன செய்கிறீங்க? 6 lakh. 6 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கினாலும் எதை செக் பண்ணோம்? வி செக் த வீல் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா அந்த கார் வேஸ்ட்டு தானே. கரெக்டாக? அப்போ 6 லட்சத்துக்கு நீங்கள் கார் வாங்கினா கூட வீல் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்போ 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பை கால் ஓஸ் அண்ட் வீலிஸ். அப்போ 2 கிங்டம் 2 எழுத்து சிஎல். 3 கிங்டம் விக்கல் ஹெக்கல். 4 கோபலாண்ட். 5 கிங்டம் ஆர்கச் விட்டேகர். 6 கிங்டம் பை கால் ஓஸ் அண்ட் வீலிஸ். அப்போ இதுதான் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அப்போ ஒரு கிங்டம்னு கிடையாது. நிறைய பேர் ஒரு கிங்டத்தை கண்டுபிடிச்சவர் யார் சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு டிவிஷன் வந்தாலும் முதல்ல 2ஆக தான் டிவைட் பண்ணுவாங்க இல்லையா? கிளாசிஃபிகேஷன் வந்தாலும் மினிமம் 2. இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? மினிமம் 2. அப்போ 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 4, 5 and 6. அப்போ 6 கிங்டம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். 6 கிங்டமை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? வகைப்படுத்தியிருக்கிறோம். இதில் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குது? இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்னென்னா, அதாவது லெப்ரசின்னு சொல்லுவோம். லெப்ரசி அதாவது தொழுநோய். தொழுநோய்க்கு இன்னொரு பேர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. குரூப் 2 லெவலில் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஹான்சன் டிசீஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஹான்சன் டிசீஸ் என அழைக்கப்படுவது, ஹான்சன் நோய் என அழைக்கப்படுவது எது? லெப்ரசி தான். அது ஒரு பாக்டீரியா நோயா அல்லது வைரஸ் நோயா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எதை சொல்லுவீங்க? பாக்டீரியல் டிசீஸ் ஆர் வைரல் டிசீஸ். ஹான்சன் டிசீஸுங்கிறது, அதாவது லெப்ரசி டிசீஸுங்கிறது எது சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கொடிய நோயினோன்னு வைரஸ் ஸ்டிக் பண்ணிடுறாங்க. கிடையாது. த ஆன்சர் இஸ் பாக்டீரியல் நோய். அப்போ பாக்டீரியல் டிசீஸில் முக்கியமான டிசீஸ் இது ஹான்சன் டிசீஸ். அது மாதிரி நிறைய பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது. பாக்டீரியல்னால ஃபுட் பாய்சன் ஆகி டயரியா போகலாம், அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் இல்லையா? அதே மாதிரி குச்சி வடிவ பாக்டீரியா, ராடு லைக் பாக்டீரியா, பால் தயிரா மாதிரி பாருங்கள், லாக்டோபாசில்லஸ் இல்லையா? அது ஒரு பாக்டீரியா. பாக்டீரியாக்களில் நிறைய வகை இருக்குது. அதில் முக்கியமானது ஈகோலை. டைஜஷனில் யூஸ் ஆகக்கூடியது ஈகோலை. குளத்து நீரில், பாண்ட் நீரில் அதிகமாக என்ன இருக்குது? ஈகோலை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்டெஸ்டைனில் எது அதிகமாக இருக்குது? ஈகோலை அதிகமாக இருக்குது. அது என்னது? பாக்டீரியா தான். அப்போ ரெண்டுமே ப்ரோகாரியாட் தான். அப்போ ப்ரோகாரியாட்ஸில் முக்கியமான ஒன்று பாக்டீரியா. ஒன் மோர் பாக்டீரியா இஸ் சயனோ பாக்டீரியா. சயனோன்னா என்ன அர்த்தம்? ப்ளூவை குறிக்கிதுன்னு அர்த்தம். ப்ளூ, த ப்ளூ டினோட்டட் அஸ் சயனோ. அப்போ சயனோ மீன்ஸ் ப்ளூ. அப்போ ப்ளூ கிரீன் ஆல்கான்னு கொடுத்தாலும் சரி, அல்லது சயனோ பாக்டீரியான்னு கொடுத்தா கூட எந்த கேட்டகரியில் வருது? அண்டர் த கேட்டகரி ஆஃப் மொனீரா. மொனீராவில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டாவில் முக்கியமான ஆர்கானிசம் பாருங்கள், யூக்ளினா அண்ட் கிளாமிடோமோனஸ். பச்சை பாசின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. கிரீன் ஆல்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? கிளாமிடோமோனஸ். தாவரமா விலங்கா என குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? யூக்ளினா. தாவரம் மாதிரியே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கணும், விலங்கு மாதிரியே ஹெட்ரோட்ரோப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவரம்னும் சொல்ல முடியாது, அதுவே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கணும். விலங்குன்னும் டக்குன்னு சொல்லிட முடியாது, என்னது? ஹெட்ரோட்ரோப்பில் இருக்கும். அப்போ தாவரமாகவும் ஆக்ட் பண்ணணும், விலங்காகவும் ஆக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா யூக்ளினா. அதனால தான் அந்த ட்ரோப்ஸ், உணவு ஊட்டத்துக்கு பேர் மிக்ஸோட்ரோப். மிக்ஸ் ஆகிருக்கும், 2 உணவு ஊட்டமும் மிக்ஸ் ஆகிருக்கும்.
அது பேர் மிக்ஸோட்ரோப் ஆர்கானிசம்னு கேட்பாங்க. எது சொல்லுவீங்க? யூக்ளினா. இன்னொன்று பச்சை பாசின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிளாமடோமோனாஸ். எந்த கேட்டகரியில் வருது? புரோட்டிஸ்டா. ஃபங்கை நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் மெயினாக 2 டிவிஷன் இருக்குது. ஒன் இஸ் மிக்ஸோமைக்கோட்டா, அனதர் ஒன் இஸ் யூமைக்கோபைட்டா அல்லது யூமைக்கோட்டா. அப்படியே கூட எழுதலாம், பைட்டான்னு கூட எழுத வேண்டாம். மியூமைக்கோட்டா, யூமைக்கோட்டா அப்படியே எழுதலாம். மிக்ஸோமைக்கோட்டா, யூமைக்கோட்டா. மையின்னு வந்தாலே என்ன அர்த்தம்? எஸ், மைக்காலஜி. மைக்காலஜின்னு என்ன? பூஞ்சையை பற்றிய படிப்பு. இப்போ மைன் வந்தாலே நீங்கள் டிக் பண்ணிடுவீங்க. எஸ், ஃபங்கை ரிலேட்டட் ஸ்டடி. எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம்? எஸ், 1 lakh ஸ்பீசிஸ் இஸ் தேர். 1,00,000 ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கானிசம். அதுவும் ஆர்கச் விட்டேகர் கண்டுபிடிச்சதில் முக்கியமான ஆர்கானிசம். இதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் 1ல். என்ன கேள்வின்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னா, ஆர்கச் விட்டேகர் வகைப்பாட்டில் அல்லது கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இல்லாத ஆர்கானிசம் எது? விச் ஒன் இஸ் நாட் தேர் இன் கிளாசிஃபிகேஷன்? இல்லாத ஆர்கானிசம் எதுன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆர்கானிசம் வந்துருச்சு சார். பாக்டீரியா இருக்குது, சைனா பாக்டீரியா இருக்குது, ஈகோலை சொல்லிட்டீங்க, யூக்ளினா சொல்லிட்டீங்க, கிளாமடோமோனாஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, பிளான்ட் இருக்குது, அனிமலே இருக்குது. இதில் எந்த ஆர்கானிசம் இல்லை? எதை பற்றி இந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லலை? வாட்ஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? எது அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ், எது குறைபாடு? எந்த ஆர்கானிசம் சொல்லாததுனால இவ்வளோ பாப்புலர் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம், உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம், தட் இஸ் வைரஸ். வைரஸ் பற்றி எங்கேயாச்சும் பேசியிருக்கோமா? இல்லையா? இட்ஸ் நாட் தேர். இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போ வைரஸுங்கிறது கிளாஸிஃபிகேஷனில் இல்லை. இது ஒரு குறைபாடு தான். இட்ஸ் எ லிமிட்டேஷன், இட்ஸ் எ டிஸ்அட்வான்டேஜஸ். இது ஒரு முக்கியமான ஒரு கருதுகோள் தான். நம்ம எந்த ஆர்கானிசம் இல்லைன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? வைரஸ் இஸ் நாட் தேர். கண்டுபிடிச்சவர் யார்? டிமிட்ரி ஐவனான்ஸ்கி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் என்ன செய்கிறாரு? இந்த வைரஸை கண்டுபிடிக்கிறாரு. வைரஸினுடைய அனைத்து பாகங்களையும் கண்டுபிடிக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய கேட்டகரியை கண்டுபிடிக்கிறாரு. அதை படிகமாக்கியவர்னு கேட்பாங்க. வைரஸை யார் ஸ்டெபிளைஸ் பண்ணவர், அதை கிறிஸ்டலைன் பண்ணவர், கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிகமாக்கியவர் யாருன்னா WM ஸ்டான்லி. ஸ்டான்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட், ஸ்டான்லி. அதனால தான் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பேர் ஸ்டான்லி மருத்துவமனைன்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டான்லி தான் என்ன செய்கிறாரு? அதை கிறிஸ்டலைன் ஃபார்மேஷனில் கொண்டு வர்றாரு. யார்? வைரஸை படிகமாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? WM ஸ்டான்லி. அப்போ கண்டுபிடிச்சவர் டிமிட்ரி ஐவனான்ஸ்கி, படிகமாக்கியவர் WM ஸ்டான்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். அப்போ வைரஸை பற்றி சொல்லவே இல்லை எந்த கிளாஸிஃபிகேஷன்லேயும். இல்லாத ஆர்கானிசம் இருக்குன்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஃபங்கையை பற்றி நம்ம மைக்கோட்டா அது ரிலேட்டடாக பார்த்துருக்குறோம். அடுத்து பிளான்ட்டே நம்ம பார்த்துட்டோம். என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்? தாலபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். இப்போ கேள்வி கேட்க போகிறேன். இப்போ எது ஓப்பன் சீடட் பிளான்ட்? விச் ஒன் இஸ் ஏ ஓப்பன் சீடட் பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஓப்பன் சீடட் பிளான்ட் ஜிம்னோஸ்பம். எஸ், கரெக்ட். க்ளோஸ்டு சீடட் பிளான்ட் ஆஞ்சியோஸ்பம். அப்போ சைக்கஸும் பைனஸும் எந்த கேட்டகரியில் சார் வருது? சைக்கஸ் மற்றும் பைனஸ். இது பாருங்க, சைக்கஸ் பைனஸ் எந்த கேட்டகரியில் வருது? எஸ், ஜிம்னோஸ்பம் தான். ஓப்பன் சீடட் தான். சரி, ஓப்பன் சீடட். ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வின்னா, ஜிம்னோஸ்பமில் மூட்டு வலி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து எந்த தாவரத்துலேருந்து எடுக்கிறாங்க? அது ஜிம்னோஸ்பம் தாவரம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. மூட்டு வலி அப்படின்னா ஆன்சர் இஸ் நீட்டம். நீட்டம் தான் தாவரத்துக்கு பேர். தாவரத்துக்கு பேர் என்னது? நீட்டம்ங்கிற தாவரம் தான். நீட்டம். அப்படி எப்படிங்க அமைச்சுக்கலாம்? இந்த ஆர்த்தோ டிசார்டர் அதில் முக்கியமான ஒரு இது என்னது? நீட்டம் தான். அப்போ காலை நீட்டி மடக்கணும்னா நீட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக நீட்டி மடக்கணும், கால் வலி இல்லாமல் இருக்கணும்னா என்ன மருந்து தேய்க்கணும்? நீட்டம். எதுலேருந்து எடுக்கிறாங்க? ஜிம்னோஸ்பம் தாவரம் தான். ஜிம்னோஸ்பம் தாவரத்தில், அதாவது ஜிம்னோஸ்பம்னா என்ன சொல்ல? ஓப்பன் சீடட் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம். இந்த உலகத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம் தான். மூடி விதை தாவரங்கள், அதான் பூக்கள், மலர்கள், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மலர்கள், காய்கள், கனிகள் எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த ஆஞ்சியோஸ்பம். தாலபைட்டானா இட்ஸ் ஏ ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம். நீரில் இருக்கக்கூடிய, நீரில் இருந்து நிலத்துக்கு வந்த தாவரம்னா என்ன சொல்லுவீங்க? பிரையோஃபைட்டா. அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மாஸ் வகை தாவரங்கள்
மாஸ் வகை தாவரங்கள், மாஸ்னே கொடுத்துருந்தாங்க, மாஸ் வகை MOSS, மாஸ் வகை தாவரங்கள், ஸ்பாக்னம் வகை தாவரங்கள் எந்த கேட்டகரியில் வருது? எஸ், பிரையோஃபைட்டா தான். பிரையோஃபைட்டா விலங்குகளுக்கு உணவாக பயன்படுத்தக்கூடியதும் அதான். ஆதிவாசிகள் வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. இது பீட்டா பயன்படுத்தி எரிபொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. எரிபொருளாக பயன்படுத்திய தாவரம்னு கேட்டாலும் மாஸ் பீச் அப்படின்னு சொல்லுவோம். எந்த கேட்டகரியில் இருக்குது? பிரையோஃபைட்டா. டெட்ரோஃபைட்டா ஒரே ஒரு கேள்வி தான், என்னது அப்படின்னு, சைலம் ஃப்ளோயம் உடைய கிரிப்டோகேம் அப்படின்னு கேட்பாங்க. வாஸ்குலர் திசு உடைய கிரிப்டோகேம் எது அப்படின்னா டெட்ரோஃபைட்டா. அப்போ அதெல்லாம் பார்த்தாச்சு. பிளான்டைல டெலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெட்ரோஃபைட்டா, ஜிம்னோஸ்பர்மா, ஆஞ்சியோஸ்பர்மா. இப்போ அனிமேலியில் மல்டி செல்லுலார் மற்றும் யூகாரியாட்டுகள். மல்டி செல்லுலார் யூகாரியாட்ஸ் என அழைக்கப்படுவது அனிமேலியா கேட்டகரி. அதில் இருக்கக்கூடிய கேட்டகரி பைலம் போரிஃபெரா, சீலென்ட்ரேட்டா, பிளான்டிஹெல்மின்தஸ் அண்ட் ஆஸ்ஹெல்மின்தஸ், அன்னெலிடா, ஆர்த்ரோஃபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா, மெமல், பேர்ட், ஆம்பிஃபியன், ரெப்டைல், போனி, ஃபிஷ்ஷஸ். இது எல்லாமே கேட்டகரியில் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான கேள்வி தான் என்னென்னா, இதில் மெயினான கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது இன் அவர் வேர்ல்டு த ஹையஸ்ட் ஆர்கானிசம் இது பிளான்ட் ஆர் அனிமல்? சொல்லுங்கள், பிளான்ட்டாக இருக்கா அல்லது அனிமலாக இருக்கா? நிறைய பேர் பிளான்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் சார் பிளான்ட்டு தான் சார் அதிகம். கிடையாது, அனிமல் தான் அதிகம். அனிமல்லே எந்த கேட்டகரி? எஸ், இன்செக்ட் கேட்டகரி. த இன்செக்ட் கேட்டகரி, பூச்சி வகைகள். இந்த பூச்சி வகைகள் மட்டும் உலகத்தில் இல்லைன்னா எந்த பூவும் அடுத்த பூவை உருவாக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகரந்த சேர்க்கை செய்யாது. எந்த பூவும் காயை உருவாக்காது. அப்போ என்ன செய்யாது? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கிடையாது. ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா நமக்கு உணவே கிடையாது. பிகாஸ் நம்மளாம் என்னது, மனிதர்கள் எந்த கேட்டகரியில் வரும்? ஆட்டோட்ரோப்பா? கிடையாது, வாய்ப்பே இல்லை. நம்மளால பச்சையம் கிடையாது, குளோரோஃபில் கிடையாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. நம்மளாம் ஹெட்ரோட்ரோப்பு தான். அதுலேயும் பர்டிகுலர் திங் இஸ் ஆம்னிவோரஸ். நம்ம எந்த கேட்டகரியில் வரோம்? ஆம்னிவோரஸ் தான். அனைத்துண்ணி வகையில் வரக்கூடும். அனைத்துண்ணி வகையில் எதெல்லாம் சொல்லுவீங்க? க்ரோ, காகம் வந்து அனைத்துண்ணி தானே, அனைத்துண்ணி. டாகுங்கிறது அனைத்துண்ணி, மனிதர்கள்ங்கிறது அனைத்துண்ணி. அப்போ அனைத்துண்ணியில் 3 சொல்கிறோம், டாகு, க்ரோ அண்ட் ஹியூமன். எல்லாத்தையும் முன்னக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் ஹெட்ரோட்ரோப், பிறவற்றை சார்ந்து வாழக்கூடிய ஒரு உண்ணிகளில் ஹெட்ரோட்ரோப்புன்னு சொல்லுவோம். தானாகவே தன் உணவை தயாரிக்க முடியாது. மற்றவற்றை சார்ந்து வாழக்கூடிய உண்ணிகளாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவை? பூச்சி தேவை, பூச்சிகள் தேவை, இன்செக்ட் தேவை. அதுதான் உலகத்தில் அதிகமாக இருக்குது. அதுக்கு அந்த எந்த கேட்டகரியில் அனிமலில் வருது? ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுனால இட்ஸ் ஏ ஸ்பெஷல் திங். ஏன் இன்செக்டிசைடு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது? இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இயற்கை உரங்கள், மண்புழு உரம், அப்படிதானே? எர்த்வாம் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணோம். அது நேச்சுரல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்? ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரில் கரையாத தன்மையுடைய உரங்கள் வந்து இயற்கை உரங்கள். அப்போ இயற்கை உரங்கள் எதில் கரையாது? வாட்டரில் கரையாது. நாட் டிசால்வ்ட் இன் வாட்டர். கரையாதனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு? அது மண்ணோடவே இருக்கும், தாவரங்களில் ஊடுருவும், நமக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அது வந்து எவால்வேட் பண்ணும், அதனுடைய ஜென்ரேஷனை அதிகப்படுத்தும். இன்னொன்று, மண்ணினுடைய வளம் கெடாது. ஆனால் நீரில் கரையக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் என்ன செய்யும்னா, நீரில் கரைஞ்சி எங்கே போயிடும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்ட், குளங்களுக்கு போயிடும். குளங்களுக்கு போச்சுன்னா என்ன செய்யும்? அதில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய தாமரை, அள்ளி இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பசும் பாசிகள் இருக்குது பார்த்தீங்க, அது வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் என்ன பேர்? ஆல்கா ப்ளூமிங். என்ன சொல்லுவீங்க? ஆல்கா ப்ளூமிங், ஆல்கா மலர்ச்சி, ஆல்காவின் மலர்ச்சி. இப்போ எந்த குளத்தை நீங்கள் போய் பாருங்கள், வேலூராக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், அல்லது சென்னையாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், திருநெல்வேலி, ராமநாதபுரம், எங்கே போயினாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்கும்? குளங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், தாமரையும் அள்ளியும் மலர்ந்துருக்கும். அப்போ குளங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தமா? அப்படி திங்க் பண்ணலாமா? ஆரோக்கியமாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, பயோடைவர்சிட்டியாக இருக்குது,
பல்லுயிர் தன்மையாக இருக்குது, இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று வந்து பெனிஃபிஷியலாக கொடுக்க போகுது, நன்மை செய்ய போகுது, நம்ம எடுத்துக்கிட முடியுமா? நாட் பாசிபிள், நாட் எ கரெக்ட் ஒன். we are using fertilizer. அந்த ஃபெர்டிலைசரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மழை நீரால் அடித்து செல்லப்பட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் அடித்து செல்லப்பட்டு குளங்களுக்கு வருகிறது. குளங்களில் இருக்கக்கூடிய பச்சை பசும் பாசிகளும் ஆல்காக்களும் மலர்ந்து விடுகிறது. அதனால் அங்கே என்ன நடக்கும்? மேலே பச்சை பசையெல்லாம் படர்ந்துருச்சு. அதாவது வெங்காய தாமரை, ஆகாய தாமரை மற்றும் தாமரை எல்லாம் இருந்துச்சு மேலே. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய சப்மர்ஜ்டு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க, உயிர் வாழ முடியாது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓடி. என்ன சொல்கிறாங்க? பிஓடி, நத்திங் பட் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். டிமாண்டாக இருக்குது, ஆக்சிஜன் டிமாண்டாக இருக்குது. அப்போ நீரில் இருக்கக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் என்ன செஞ்சிடும்? இறந்துடும். அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எதை பயன்படுத்துறதுனால? மறைமுகமாக நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறோம், பெஸ்டிசைட்ஸ் பயன்படுத்துகிறோம், செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம். அதனால் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். அப்போ ஆல்கஹால் ப்ளூமிங் இஸ் டேஞ்சரஸ் ஒன். புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஆல்கஹால் ப்ளூமிங் பற்றி. பிகாஸ் ஆஃப் வி ஆர் யூஸிங் ஃபெர்டிலைசர், த ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் அல்லது ஆர்டிஃபிஷியல் வீடிசைடு. எது ஆர்டிஃபிஷியல் வீடிசைடு சொல்லுங்கள்? 2,4-D, 2,4-D ஃபேமஸ் வீடிசைடு. களைக்கொல்லியை யூஸ் பண்ணுறோம். களைக்கொல்லி என்ன செய்யுது? அப்படியே வந்து ஒரு இடத்துல போய் நல்லா வளர களைகள் வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சது. அது பாண்டில் வளருது, குளங்கள் மாதிரியான இடங்களில் வளர்கிறதுனால அது நீர்வாழ் உயிரினங்களும் தாவரங்களும் இறப்பிற்கு காரணமாக அமைகிறது. அதனால் என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. எதை? செயற்கை உரங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு வருஷத்துக்கு 4 போகம் விளைச்சல் வேணும், இயற்கை உரங்களை நம்பியே முடியுமா சார் அப்படின்னா முடியும். யார் நினச்சா முடியும்? விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் உரங்களை சார்ந்து இருக்காமல் இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம இது பசுந்தாள் உரங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஹெம்ப் வகை உரங்கள், ரைசோபியம் பாக்டீரியா வச்சு உருவாகலாம், மண்புழு உரங்களை உருவாகலாம், இயற்கையான அந்த பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். வேப்ப எண்ணெய் என்ன சொல்கிறோம்? நீம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிது. முருங்கைக்கீரையை வச்சே ஒரு என்ன செய்யலாம்? அடுத்த ஒரு உயிரினத்தை உருவாக்கி அதை உரங்களாக மாற்றி கொண்டு வரலாம். கீரைகளெல்லாம் வச்சு என்ன செய்யலாம்? நம்ம அதை எல்லாமே உரங்களாக மாற்றி நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ஆர்த்ரோபோடா இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பூச்சிகளை அதிகமாகவும் அழிச்சிடக்கூடாது, அதுதான் நம்ம இது பண்ண. அதனால தான் வருங்கால ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி என்னென்னா ரொபாட்டிக் பீ. வருங்காலத்தில் இந்த 7% சம்மந்தமான 7லேருந்து 60% தாவரங்கள் பூ பூக்குது, காய் காய்க்குது, கனி காய்க்குதுன்னா அது முக்கியமானது என்னது? பீ தான். அது தேனீக்கள். தேனீக்கள்ங்கிற ஒரு பூச்சி இல்லைன்னா நம்ம உணவு சாப்பிட முடியாது. கிச்சனுக்குள்ளே எது வராது? மளிகை பொருட்கள் வராது. அப்படி தானே அர்த்தம்? கிச்சனுக்குள்ளே மளிகை. அதனால தான் ரொபாட்டிக் பீ ப்ராஜெக்ட் வருங்காலத்தில் கொண்டு வருவாங்க. அதில் வந்து சார்ஜர் போட்டு அந்த பீயை பறக்க வைப்பாங்க. அது ஒவ்வொரு பிளான்ட்டாக போய் பாலினேஷன் பண்ண போகுது. மகரந்த சேர்க்கை வருங்காலத்தில் இருந்ததுன்னா பண்ண போகுது. பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டோம்னா கீழே போயிடும்போது அல்லது ட்ரோன் மாதிரி ரிட்டர்ன் வந்துடும்போது அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது வருங்காலத்தில். அது இல்லாமல் காத்தோம்னா என்ன செய்யணும்? இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், பர்டிகுலராக ஆர்த்தோபோடாவை பாதுகாக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மெமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், ஆம்பிஃபியன்ஸ் இது எல்லாமே உயிர் வாழ முடியும். அப்போ பைலம் போரிஃபெரா, சீலண்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், அஸ்ஹெல்மிந்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா very important, mammals also very important, bird and amphibian, reptile and bony fishes. bird சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்குறாங்க? அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன? பறவையின் காதலர் யார் அப்படின்னு கேட்பாங்க. a bird lover, பறவையின் காதலர் யார்? யார் சொல்லுவீங்க? எஸ், கரெக்ட், சலீம் அலி அப்படிங்கிற முக்கியமான சயின்டிஸ்ட். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு சலீம் அலி. நிறைய பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று அதனுடைய வலசை போதலை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. முட்டையிடுவதற்காக நிறைய பறவைகள் என்ன செய்யுது? அங்கங்கே வந்து அதனுடைய இனத்தை பெருக்கி கொண்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு சலீம் அலி. பறவையின் காதலர் அப்படின்னு கேட்பாங்க, பேர்டு லவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லணும் சலீம் அலி. பறவையினுடைய ரெக்கைகள் அப்படிங்கிறது என்ன? விலங்குகளுடைய பறவையின் ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுனா என்ன? முன்னங்கால்கள். அதனுடைய ஒரு காலத்தில் அது முன்னங்கால்களாக இருந்திருக்கும், அப்புறம் ரெக்கைகளாக மாதிரி இருக்குது. விங்ஸ், இட்ஸ் கன்வெர்டட் டு விங்ஸாக மாதிரி இருக்குது.
அதாவது பாலூட்டும் உறுப்புகளாக எது மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்வெட் கிளான்ஸ், வியர்வை சுரப்பிகள். என்ன சொல்லுவீங்க? வியர்வை சுரப்பிகள் தான் மாதிரி இருக்கு. ஓகேவா? வியர்வை சுரப்பி, ஸ்வெட் கிளான்ஸ், வியர்வை சுரப்பிகள் தான் பாலூட்டும் உறுப்புகளாக மாதிரி இருக்குது. அது மாதிரி யானையினுடைய தந்தங்கள் பாருங்க, எதுவாக மாதிரி இருக்கு? இன்சிசர், வெட்டுப்பற்கள் தான். வெட்டுப்பற்கள் தான் என்னவா மாதிரி இருக்குது? தந்தங்களாக மாதிரி இருக்குது. எது எதுவாக மாதிரி இருக்குது? விலங்குகளில் எது எதுவாக மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யானையினுடைய வெட்டுப்பற்கள் தந்தமாக மாதிரி இருக்குது. ஸ்வெட் கிளான்ஸ் பாலூட்டும் உறுப்புகளாக மாதிரி இருக்குது. முன்னங்கால்கள் அப்படிங்கிற ரெக்கைகளாக மாதிரி இருக்குது. இதெல்லாம் இயற்கையினுடைய ஒரு பகுதி, அதுவும் அனிமேலியாவில் மிக முக்கியமான பகுதின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த ஃபேஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அது மாதிரி கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் என்னென்ன வகைப்பாடு, அதை கண்டுபிடிச்சவங்க யார், எந்த இயரில் அதில் ஃபேமஸ் ஆனாங்க, இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் முக்கியமான ஆர்கானிசம் இது, அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எவையெல்லாம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறோம், இதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா?